இந்த நாள்ல உறுதி எடுத்துக்கிறது. அவர் போல் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியை எடுக்கணும் தான். 1925 பிறந்தார் என்று சொல்லும் பொழுது இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் தவிர்க்க முடியாத போராட்டக்காரர்களாக இருந்ததில் நல்லக்கண்ணு அவர்களுக்கு சிறப்பு பங்கு உண்டு. நான் கைதாகும் பொழுது 23 வயதில் கைதாகும் போது புலியூர் குறிச்சி அருகாயில் இருக்கிற கிராமத்துல, அப்ப வருடம் 1949. 49னா சுதந்திரம் அடைஞ்சி 2 வருடம் ஆயிடுச்சு. அப்ப இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கு. அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஆயுதம் எடுத்து கிளர்ச்சி செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். இந்திய அரசாங்கம் ஆகும் பொழுதும் நிலப்பிரபுக்களையும் ஜாதிய கொடுமையும் எதிர்த்து போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். 49 கைதாகும் போது 23 வயதில் தன் கையில் 4 வெடிகுண்டுகள் இருந்தது. அவர்கள் கொடிபிடித்து போராடுகிற சூழல் கிடையாது கம்யூனிஸ்டுகளுக்கு. இன்று இருக்கலாம், கொடிபிடித்து கோஷமிடலாம். ஆனால் அன்னைக்கு எதிரிகள் எந்த இடத்தில் தாக்குவாங்கன்னே தெரியாது கம்யூனிஸ்டுகள். அரச பயங்கரவாதம், நிலப்பிரபுக்கள், பண்ணையாட்கள், அடியாட்களை எதிர்த்து போராடுகிற களப்பணியாளராக இருக்கு. அப்ப 4 வெடிகுண்டுகள் இருந்த ஒரே காரணத்திற்காக சிறைச்சாலைக்கு வைக்கப்பட்டவர் மீண்டும் வருவதற்கு 1956 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. மற்ற தலைவர்களை எல்லாம் விடுதலை செய்தாலும் நல்லக்கண்ணுவை வெடிகுண்டு வைத்திருந்த காரணத்திற்காக விடுதலையே செய்யவில்லை. நாட்டில் நாம கொடி பிடிச்சு போராடுறோம், களத்துல போராடுகிறோம். இறுதியாக நாம் எதுக்கு வருவோம்? சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம். நான் போட்டியிட்ட எந்த சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் ஒரு முறை கூறும் வெற்றி பெறாவிட்டாலும் மக்களுக்காக கடைசி வரை போராடும். இன்னைக்கு மிக முக்கியமான ஆர்டிக்கல், நியூஸ் 4 தமிழ்ல ஆர்டிக்கல் வந்திருக்கு. அவருடைய